என்ன இவரே அவர் கால விழுறாரு? உங்களை பாராட்டி ஆகணும். நீங்க ரொம்ப அசத்திட்டீங்க. அட கடவுளே, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நம்ம எந்தெந்த வேலையெல்லாம் செய்யாம இருந்தோமோ அந்த வேலையெல்லாம் மொத்தமா இந்த சின்ன பாட்டி செய்ய வச்சுட்டாங்களே. எனக்கு இப்போ இடுப்பே உடைஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, பவி இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் சப்பாத்தியை தனியா எடுத்து வச்சிடறதா நல்லது. ஒருவேளை இவங்க நைட் சாப்பாடு தரலைனா இந்த சப்பாத்திய வச்சு நானும் என் பையனும் என் வீட்டுக்காரும் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு பசியோட தூங்க வேண்டாம்ல. பவி என்ன பண்ணிட்டு இருக்க? எதை மறைச்சு வைக்கிற? அக்கா அது வந்து சப்பாத்தி தான், வேற ஒண்ணும் இல்லக்கா. ஆனா பவி, சின்ன பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா? இங்க பாருங்கக்கா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, ராத்திரி சின்ன பாட்டி கோவப்பட்டு நம்ம யாருக்கும் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ராத்திரி சாப்பிடறதுக்கு என்ன பண்றது? அப்போ பட்னி தானே. ஐயோ கடவுளே, நீ சொல்றது சரிதான். அப்படி கூட நடக்கலாம்ல. இல்லைன்னா இப்படியும் நடக்கலாம். அவங்க நம்ம 2 பேர்கிட்டயும் நிறைய வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு கொடுக்கலாம். அதனாலதான்க்கா எடுத்து வச்சேன். நம்ம முன்னெச்சரிக்கையா எடுத்து வைக்கிறது நல்லது தானக்கா. ஆனா பவி, நீ இதெல்லாம் உன் குடும்பத்துக்காக தானே செஞ்சிட்டு இருக்க. சைலுக்கும் குழந்தைக்காகவும் தானே. அப்ப நானும் என் சந்திரவும் என்ன ஆகுறது? ஐயோ என்னக்கா, நீங்க இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நானும் நீங்களும் வேற வேறையா என்ன? இல்ல ஒருவேளை நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் உங்க பங்குக்கான சப்பாத்தியை எடுத்து வைக்கலான்னு தான் இருந்தேன். பவி, அப்படி எடுத்து வச்சுன்னா நான் சொல்ற மாதிரி செய். இன்னும் 4-5 சப்பாத்திய சேர்த்து எடுத்து வை. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வை. அம்மா தாயி, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் அவங்களுக்கு சாப்பாட்டை மறைச்சு வைக்க வேண்டியதா போயிடுச்சு. பவி, சீமா என்ன பண்ணிட்டு இருக்க? பவியக்கா, அது சாமிக்கு விளக்கேத்தணும், அதனால கீ எடுக்க வந்தேன். சீமா, உனக்கு சாமிக்கு விளக்கேத்துறதுக்கு இப்ப நெய் தேவைப்படலாம். ஆனா இந்த வீட்டோட புது முதலாளி அம்மா கிட்ட கேட்காம எந்த ஒரு திங்ஸையும் நீ எடுக்க முடியாது, தெரியும்ல? எங்களை இப்ப பார்த்து என்ன ஆக போகுது? நீ போய் சின்ன பாட்டிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வா. பிரேம் பண்ண வேலையால உங்களோட சேர்ந்து நாங்களும் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பவி இப்ப சொன்னது கரெக்ட் தான். நீ எந்த பொருளை எடுத்தாலும் சின்ன பாட்டிட்ட ஒரு தடவை பெர்மிஷன் கேட்டுட்டு வா. புரிஞ்சுதா? அட பரவாயில்ல பரவாயில்ல, உங்க நேர்மைக்கு என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. என் மேல நீங்க வச்சிருக்கிற பயபக்திய பார்த்ததுல நான் ரொம்ப எமோஷனல் டைப்ஸ் ஆயிட்டேன். மத்தவங்க எல்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சின்ன பாட்டி, நாங்க எப்பவுமே உங்க பக்கம் தான். அப்புறம் என்னைக்கும் உங்க கூடவே தான் இருப்போம். கண்டிப்பா பாட்டி. அட என்னோட வெள்ளை கட்டி செல்ல குட்டி, நீங்க ரொம்ப பேடா ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு உங்க மேல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்ல. அது என்னன்னா, நீங்க 2 பேரும் கத்திரிக்காய் மாதிரி. ஒரு தடவை இந்த பக்கம் சாய்வீங்க, இன்னொரு தடவை அந்த பக்கம். அம்மா அம்மா, எனக்கு குடிக்க மில்க் வேணும். பவியக்கா, பால். என்ன சீமா, இப்பதானே நான் உன்கிட்ட சொன்னேன், மறந்துட்டியா? முதல்ல ஒரு தடவை சின்ன பாட்டி கிட்ட கேட்டுக்கோ. சின்னத்தை அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, குடிக்க மில்க் வேணும். நீ இங்கே இரு, அம்மா இப்ப வந்துடுறேன்.